ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான கோவக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. 3 பல்லு பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கோவைக்காய் அதில் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த கோவக்காய்க்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துடலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த காய்க்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கோவக்காய் வறுவலுக்கு லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்மளோட கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கோவக்காய் வறுவல் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கோவக்காய் வறுவலை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.